டாக்டர் இந்த போட்டோ பாருங்க. வேற காட்டுங்க. நெக்ஸ்ட். சரி. வேற. இது சரியில்லை. இது ஓகே நினைக்கிறேன். வேற. இந்த போட்டோ ஓகேவா பாருங்க. இது வேணாம், நல்லா இல்ல. இது நல்லா இருக்கு. இது ஓகே. இத ஓகே பண்ணிக்கோங்க. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வரணும், ஒரே நாள்ல வரணும். கண்டென்ட் என்ன போடணும் டாக்டர்? ஒரு நிமிஷம். இதுல டீடைல்ஸ் இருக்கு, மறக்காம இதுல இருக்க கான்டாக்ட் நம்பர் போடணும். சண்டே ஸ்பெஷல்ல போட்டா ரீச் அதிகமா இருக்கும். ஆனா என்ன ஆனா? டாக்டர் செலவு கொஞ்சம் அதிகமாகும். பரவாயில்லைங்களா? பணத்தை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். சண்டே ஸ்பெஷல்லே போடுங்க. போட்டோ தெளிவா இருக்கணும், பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர், டிசைன் செட் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க. நான் வரேன் டாக்டர். சரி, ஓகே, போங்க. நர்ஸ், நீங்க போய் அவங்களுக்கு அட்வான்ஸ் பே பண்ணிடுங்க. ஆமா மச்சான். நிச்சயதார்த்தத்துக்கு அவசியம் வந்துடணும். அது ஒண்ணும் இல்ல மச்சான், திடீர்னு முடிவு பண்ணதுனால பத்திரிகையெல்லாம் அடிக்க முடியல. அதான் நானே கூப்பிடுறேன்ல. அப்புறம் என்ன, குடும்பத்தோட அவசியம் வந்துடணும், சாக்கு போக்கல சொல்லக்கூடாது, புரியுதா? ஒன்னும் இல்லடி ஏற்பாண்டாடி. ஹலோ, இன்னும் தாலிலாம் கட்டல. கட்டினாதான் நான் உங்க பொண்டாட்டி. அதான் அப்பவே கட்டியாச்சு. நீ தானே சொன்ன. அதெல்லாம் செல்லாது, அது கணக்குலயும் வராது. இனிமே கட்ட போறதுதான் கணக்கு. புரியுதா சார்? புரியலையா மேடம்? நடிக்காதீங்க சார். அப்படியா மேடம்? சரியா? என்கிட்டயே விளையாடுறியா நீ? நான் பாக்குறேன். இது என்ன லவ்வர்ஸ் பார்க்கா? பொறாம படி. நீ என்ன நின்ட்ட விளையாட்ட காட்டுற? அந்த பக்கம் தான் தோரணம் கட்டி இருக்கியாப்பா, இந்த பக்கம் தள்ளி போட. சரிங்கண்ணா, பண்ணிடுறேன். சொல்லி சொல்லிதான் செய்ய வைக்கணுமா? என்னப்பா நீங்க? அமராவதி, இது நல்லா இருக்க மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் எடுத்துருவாங்க. அப்படி அப்படி தள்ளி 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 கட்டுப்பா. பார்த்து வேலை செய்யுங்க. அப்படியே வேலை செய்யற மாதிரி டிபிக்கி கொடுக்காதீங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பேன். யாருக்கிட்ட? மாமா, என்ன அக்கா, வாசமே தூக்குது, குடிச்சு பாரு. காஃபி சூப்பர்க்கா, கலக்குறீங்க. என்னதான் பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்ல இங்க ஆள் இல்ல. நீயாவது சொன்னி? அக்கா, நானா நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு உடனே சொல்லிடுவேன். உனக்கு நல்ல மனசு. அக்கா, நிச்சயம் பண்றது எங்க பக்கம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, நீங்களாம் எப்படி பண்ணுவீங்க? யார் யாரெல்லாம் வருவாங்க, என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க? இத தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். ஐயரை வச்சுதான் பண்ணுவோம். பொண்ணு மாப்பிள்ளையும் ஒன்னா இருப்பாங்க. சொந்த பந்தம் மொத்த பேரும் கூடி இருந்து 5 கும்ப நிறைய தண்ணி வச்சு யாகம் பண்ணி இன்னாருக்கு இன்னாருன்னு திருமணம் செய்யறதாக தண்ணி மேல சத்தியம் பண்ண சொல்லி பெரியவங்க ஆசீர்வாதத்தோட திருமண நாள குறிப்பாங்க. ஓ, சொம்புனா இவ்வளவு பெருசு இருக்குமாக்கா?
அது சரி, சொம்பெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். அந்த சொம்பு வீட்ல பூஜை அறையிலேயே இருக்கும். கல்யாணம் முடிஞ்சு முதல் இரவுக்கு முன்னால பொண்ணு மாப்பிள்ளையும் அந்த கும்பங்களை எடுத்துட்டு போய் ஆத்துல ஊத்துவாங்க. அது வரைக்கும் அந்த கும்பத்தை பத்திரமா பாத்துக்கணும். சொம்புல பாம் வைக்கலாம் போல இருக்கே. அக்கா நல்லா இருக்குக்கா. ஏன்னா எங்க பக்கம்லாம் இந்த சொம்பு கலசம் இந்த மாதிரிலாம் வச்சு நிச்சயம் பண்ணவே மாட்டாங்க. ஓஹோ, கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இப்பவே பார்க்கணும் போல இருக்குக்கா. அதுக்கு என்ன, பாத்துட்டா போச்சு. நீ காஃபி சாப்பிடு. சரிக்கா. என்னாச்சுமா? ஐயர் 5 கும்பம் கொண்டு வந்து அந்த மையத்துல வச்சுதான் எல்லாமே நடக்குமா? சூப்பர். அப்ப நம்ம அதுலயே பாம்பு வச்சிடலாம். நடுவுலயே வெடிக்கட்டும். அண்ணே, வெடிக்கிறதுக்கு முன்னால அம்பலத்தார முதல்ல அந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு வரணும். என்கிட்ட சொல்லிட்டல, அதை நான் பாத்துக்கிறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி பாம்பும் வெடிக்கும், ராசம்பளம் மட்டும் தப்பிச்சுக்குவாரு. சொத்து நம்ம கைக்கு மாறின உடனே அவருக்கு ஸ்பெஷலா ஒரு பாம்பை வச்சிருவோம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலானே. மேகல, எனக்கு என்னமோ நீ அந்த கிழவனை காதலிக்கிற மாதிரி தெரியுதே. சீ, போன